ஜெய ஜெய சக்தி கருமாரி, சிவ சிவ சக்தி கருமாரி. கைலாயத்தில் கருமாரி. ஆம், கைலாயத்தில் கருமாரி தோன்றிய விதத்தை ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணத்தில் திருக்கையலி சிறப்பு படலத்தில் அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தை காண்போம் வாருங்கள். அருளுருவாய் செவ்வண்ண திருமேனி எழிலுற்று ஒளி வீசி வேணியாட, தெருளளிக்கும் திரிசூலம் மான்மழுவும் சீருடுக்கை கரமுற்று திகழ்ந்திருக்க, பொருளுற்ற நான் மறையும் உபனிடமும் புராணமெல்லாம் துதி புரிந்து புகழ்ந்து பாட, அருட்சோதி சிவபெருமான் பார்வதியும் அமைவுற்று காட்சி தரும் கையிலை வெற்பே. ஆம் நண்பர்களே, அருளுருவாக விளங்கக்கூடிய சிவபெருமான் செவ்வண்ண திருமேனியன். அவனது சடாமுடிகள் ஆட, கையில் திரிசூலம் தோன்ற, மான்மழுவும் சீருடுக்கையும் கரங்களிலே திகழ்ந்திருக்க, 4 மறைகளும் உபநிஷதங்களும் புராணமெல்லாம் துதி புரிந்து புகழ்ந்து பாட, அருட்சோதியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஒரு சேர காட்சி தரும் மலையே கைலாய மலை. அடுத்து என்ன சொல்கிறார்கள் இந்த படலத்திலே பார்ப்போம் வாருங்கள். வன விளங்கும் பிரணவத்தின் ஒளி கேட்டு மயக்குற்று வீழ்ந்தொருகால் படுத்துறங்கும், வனப்புள்ளும் இனமுற்று குழு குழுவாய் பரந்தொழித்து வலம் வந்து மகிழ்ந்து பாடும், சினமற்ற யோகரலம் தவமுயற்றி சிவநாமம் சிந்தித்து அமர்ந்திருப்பார், கணஞான சித்தரலாம் சித்தியற்றி விளையாடி கண்ணுதலை வாழ்த்தி செய்ப்பார். காட்டிலே வாழ்கின்ற விலங்குகளெல்லாம் ஓம் என்ற பிரணவத்தின் ஒளி கேட்டு மயக்கமுற்று அமைதியாக படுத்து உறங்கும். காட்டிலே விளங்குகின்ற பறவை இனங்களெல்லாம் குழு குழுவாக பறந்து ஒளி ஒலித்து வலம் வந்து மகிழ்ந்து தங்கள் வாயினாலே பாடி மகிழும். சினத்தை தவித்த யோகரெல்லாம் தவமியற்றி சிவாய நம சிவாய நம என்று சிந்தித்து அமர்ந்திருப்பார்கள். சித்தர்களெல்லாம் பலவிதமான சித்துக்களை ஏற்றி சிவாய நம என்று சிந்தித்து கண்ணுதற் பெருமானாம் சிவபெருமானை வாழ்த்தி செய்ப்பார். 1 கோடி விண்ணவரும் நீரணிந்து 5 எழுத்தை புகன்றிருப்பார், பன்னவரும் விஞ்சயரும் கிண்ணரரும் பக்தியுடன் பணிந்தேத்தி பாடி வாழ்வர், பன்னுணர்ந்த நாரதரும் தொங்குருவும் யாழிசைத்து பண்பாடி போற்றி செய்ப்பார், நுண்ணுணர்வால் முனிவரெல்லாம் கண்ணுதலை திருஞான நோக்குற்று உவகை கொள்வார். 33 கோடி தேவர்களும் திருநீரை அணிந்து சிவாய நம என்று 5 எழுத்தை உச்சரித்திருப்பார்கள். பன்னவர்களும் தேவர்களும் விஞ்சையரும் கிண்ணரரும் பக்தியுடன் பணிந்தேத்தி சிவபெருமானை வாழ்த்தி பாடுவார்கள். இசை உணர்ந்த நாரதரும் தும்புருவும் யாழ் இசைத்து பண்பாடி போற்று இசைப்பார்கள். நுண்ணுணர்வால் முனிவரெல்லாம் கண்ணுதலாம் சிவபெருமானை திருஞான நோக்கினாலே பார்த்து மகிழ்ச்சி கொள்வார்கள். அது மட்டுமா, அத்திரியன் ஆங்கிரசன் கண்ணுவனர் சமதக்னி பதஞ்சலியும் வியாக்ரபாதர், சத்தியனர் நல்வசிட்டன் கோஷிகனர் கலைக்கோட்டன் வான்மிகியும் உரோமநாதர், முத்தியனர் அகத்தியனர் பிருகுமுனி சுகபதத்தன் திருச்சனகன் முனிவராதி, உத்தமரும் காசிபரும் வியாசமுனி பராசரரும் நாடோறும் வணங்கி செல்வர். அது மட்டுமல்ல, அத்திரி, ஆங்கிரசன், கண்ணுவன், சமதக்னி, பதஞ்சலி, வியாக்ரபாதர், சத்தியனார், வசிஷ்டர், கோசிகனார், கலைக்கோடன், வான்மீகி, ரோமரிஷி, முத்தியனார், அகத்தியனார், பிருகுமுனி, சுகர், சனகாதி 4வர், உத்தமர், காசிபர், வியாசர், பராசரர் போன்ற முனிவர்களெல்லாம் தினந்தோறும் வந்து சிவாய நம என்று போற்றி வாழ்த்தி வணங்கி செல்வர். ஆதி எந்தமில்லாத மெய்ப்பொருளே, உலகெல்லாம் நல்வாழ்வுற்று உய்ய வேண்டி நீதியுறும் சிவசக்தியாய அமர சிவபூத கணமெல்லாம் நின்று போற்ற, காதலுறும் தொண்டரெல்லாம் கண்களில் நீர் கசிந்துருக கரங்குவித்து கழல் வணங்க,
போதாரும் மலர் தூவி அறம்பெயர்கள் புகழ் பாடி உலமகிழும் கையிலை வெற்பு. ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபரம்பொருள் உலகெல்லாம் நல்வாழ்வு பெறுவதற்காக நீதியை நிலைநிறுத்த சிவசக்தியாய் அமர சிவபூத கணங்களெல்லாம் நின்று போற்ற பக்தி கொண்ட தொண்டர்களெல்லாம் கண்களில் நீர் கசிந்து உருக கரங்களை குவித்து சிவபெருமானின் கடல் வணங்க மலர்களை தூவி அறம்பைகளெல்லாம் புகழ் பாடி உலம் மகிழ்கின்ற ஒரு அரிய வெற்பு, அரிய மலை கையிலை மலையாகும். அது மட்டுமா, வேலவனும் விநாயகனும் வீரமுடன் விளையாடி வினோதங்கள் இயற்றி நிற்பார். மாலவனும் மலரவனும் மகேசயனும் சதாசிவனும் ருத்திரரும் வணக்கம் செய்வர். கோலமுரு வேதால கணமெல்லாம் கரங்கூப்பி பதம் போற்றி கழித்திருக்கும். சீலமுறும் திருநந்தியம் பெருமான் பிறன்பெடுத்து காவல் புரி கையிலை வெற்பு. இந்த கையிலையிலே வேற என்ன அதிசயங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. விநாயக பெருமானும் வேலவனும் வீரமுடன் விளையாடி வினோதங்கள் பலவற்றை அங்கே செய்து நிற்பார்கள். அது மட்டுமல்ல, பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், மகேசன் போன்ற ஐமூர்த்திகளும் வந்து அங்கே சிவபெருமானை வணங்கி நிற்பார்கள். வேதாள கணமெல்லாம் கரங்கூப்பி சிவபெருமானின் பதம் போற்றி கழித்திருக்கும். இவர்களுக்கெல்லாம் உத்தரவளித்து உள்ளே செல்கின்ற அன்பர்களை எல்லாம் காத்து நிற்கின்ற வண்ணம் கையிலே பிரம்பெடுத்து கைலாயத்தை காவல் புரிகின்ற ஒரு வேலையை செய்பவர் நந்தியம் பெருமான். அதனால்தான் சீலமுறும் திருநந்தியம் பெருமான் பிரம்பெடுத்து காவல் புரி கையிலை வெற்பு. சொல்லறிய கையிலையினில் உமையவனும் பரசிவனும் வீற்றிருக்க தேவரெல்லாம் பல்லாண்டு புகன்றிடவும் முனிவரெல்லாம் பணிந்தேத்தி போற்றுங்கால் வான்நடுங்க. கல் என்ற ஓசையுற பேரொளி ஒன்று ஒளியாகி கனலாகி சுடருமாகி அல் நிறத்த மாறியலை திரிசூலமுடன் தோன்றி அரை கணத்தில் மறைந்ததன்றே. இவ்வாறு பலவிதமான சிறப்புகளை உடைய கையிலையிலே பார்வதியும் பரமசிவனும் வீற்றிருக்க தேவர்களெல்லாம் பல்லாண்டு பாடிடவும் முனிவர்களெல்லாம் பணிந்தேத்தி போற்றிடவும் வானமானது நடுநடுங்க கல் என்ற ஓசையுடன், பெரிய ஓசையுடன் பேரொளியாகி கனலாகி சுடராகி கருத்த நிற மாறியலாய் கையில் திரிசூலமுடன் ஒரு உருவம் தோன்றி அரைக்கணத்தில் மறைந்தது. அதை பார்த்த தேவர்களெல்லாம் விதிர்விதித்து நின்றார்கள். ஆம், மறைந்த பொருள் யாதென்று விண்ணவரும் முனிவரரும் நடுநடுங்கி மனங்கலங்கி கரைமிடற்றோன் கடல் பணிந்து கண்ணுதலே பரம்பொருளே கருணாகன் சிரசணிந்தோர் மறை வாழ்த்தும் மறையவனே மாமுதலே முழு பொருளே மனங்கடந்து மதி கடந்தோர் நிறையறிவில் காட்சி தரும் நின்மலனே நிர்குணனே நின் பாதம் சரணம் என்றார். பெருத்த ஒளி, பெரிய வெளிச்சம், கனல் எல்லாமாக சேர்ந்து தோன்ற அதிலே கரிய நிறத்துடன் மாறி ஒருவள் திரிசூலத்துடன் தோன்றி அரைக்கணத்தில் மறைந்த காட்சியை கண்ட தேவர்களும் முனிவர்களும் நடுநடுங்கி சிவபெருமானை சரணடைந்தனர். அப்பொழுது சிவபெருமானை அவர்கள் வாழ்த்திசைத்து என்னவோ ஏதோ என்று கதிகலங்கி நின்றனர். அப்பொழுது சிவபெருமான் என்று இறைஞ்சி அடிபணிய கண்ணுதலோன் அனைவருக்கும் அருள் வாக்கால் இயம்புகின்றார். பொன்றாத புகழோங்கும் பூவுலகில் சக்தியவள் ஐந்தொழிலை திருவெண்ணீற்றால் வென்றியுறச் செய்யும் நிலையை காட்டும் ஒரு நன்னிமித்த குறி என்று விரித்துரைத்தார். நன்றந்த சக்தியவள் கலியுகத்தில் கருமாறி நாமமுற வாழ்வல் என்றால் வென்றியுறச் செய்யும் நிலையை காட்டும் ஒரு நன்னிமித்த குறி என்று விரித்துரைத்து நன்றந்த சக்தி அவள் கலியுகத்தில் கருமாறி நாமமுற வாழ்வல் என்றால். இவ்வாறு தேவர்களும் முனிவர்களும் கதிகலங்கி சிவபெருமானின் தாழ் பணிந்து வணங்கிய காலை சிவபெருமான் கூறுகின்றார். புகழோங்குகின்ற இந்த பூவுலகிலே சக்தி அவள்
ஐந்தொழிலை வெண்ணீற்றால் சிறப்புறச் செய்யுகின்ற ஒரு நிலையை காட்டுகின்ற ஒரு நல்ல நிமித்தமாக, நல்ல சகுனமாகத்தான் இந்த காட்சியானது இப்பொழுது தோன்றியது என்று சொல்லி, அந்த சக்தியவள் கலியுகத்தில் கருமாறி நாமமுற வாழ்வல். அப்படி என்று சொன்னால் கருமாறி என்ற நாமத்தோடு பற்பல திருவிளையாடல் புரிவாள் என்று சிவபெருமான் விளக்குகின்றார். இதோடு இந்த திருக்கயிலை சிறப்பு படல் முடிகின்றது. கருமாரி தேவியானவள் கைலாயத்திலே ஒரு பெருத்த ஒளியுடனும் பெருத்த வெளிச்சத்துடனும் கருநிறத்தவளாக திரிசூலத்துடன் தோன்றிய காட்சியை கைலாயத்தில் கருமாரி காட்சி. தொடர்ந்து கருமாரி புராணத்தை காண்போம் வாருங்கள். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சக்தி கருமாரி, சிவ சிவ சக்தி கருமாரி.